My dear students, today how to track CA Foundation course. CA Foundation course examல என்னென்ன difficulties இருக்கு, how to face the difficulties, how to overcome the difficulties அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ CA Foundationல மொத்தம் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. 4 சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு? அக்கவுண்டன்சி இருக்கு, பிசினஸ் லா அண்ட் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு, and then business mathematics, statistics, logical reasoning, and then business commercial knowledge and general economics. இந்த 4 பேப்பர்ல இப்போ இந்த செமஸ்டருக்கு மட்டும் தான், இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் இந்த 4 பேப்பர். இதுல வந்து அடுத்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா 2 பேப்பர் குறையுது. பிசினஸ் கமர்ஷியல் நாலேஜ் இல்ல, அடுத்தது பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் இல்ல. சரி, இப்போ இந்த 4 பேப்பரையும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம வின் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் கொஞ்சம் சொல்றேன். அப்படி ரிவிஷன் போட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி மார்க் வாங்கணும், எப்படி டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பண்ணணும். முதல்ல நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் நாள் நல்லா தூங்கிடுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாம போங்க. நீங்க அப்படியே ரிவிஷன் பண்ணா கூட என்னென்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க ரிவிஷன் பண்றதுங்கிறது வந்து மேம்போக்கா, அதாவது ஓவராலா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் இந்த என்ன ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், அண்ட் தென் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட், அப்புறம் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட். இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், இந்த ஏ பார்ட்லாம் அதெல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் அக்கௌண்டிங்ல. அப்புறம் டெப்ரிசியேஷன் நான் சொல்றது தான். அப்புறம் சேலார் ரிட்டர்ன் பேசிஸில் வர்ற அக்கௌண்டன்சி, கன்சைன்மெண்ட்டில் வர்ற அக்கௌண்டன்சி, ஆவரேஜ் டியூ ரேட்டு, அக்கௌண்ட் கரண்ட்டு, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, அண்ட் தென் என்ன சொல்கிறது, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. சின்ன சின்ன கொஷினை முதல்ல அட்டன் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணீங்க, பேசிக் என்ன, ஃபார்முலா என்ன, அதனுடைய ஃபார்மட் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு சின்ன சின்ன கொஷினை மட்டும் முதல்ல அட்டன் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு வேணும். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, 3 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 மணி நேரத்தில் மொத்தம் 6 கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 6 கொஸ்டினுக்கு ½ அன் ஹவருக்கு மேலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நம்பர் 1, டைமை வாட்ச் கட்டி போட்டு அப்பப்போ பார்த்துங்க. எது ஈஸியாக இருக்குதோ அந்த கொஸ்டினை முதல்ல அட்டன் பண்ணுங்க. எது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஜெர்னல் என்ட்ரிஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஈஸியாக போடுறீங்க, பிஆர்எஸ் ஈஸியாக போடுறீங்க. அப்போ எது முதல்ல தெரிஞ்சதோ அதை டிக் பண்ணிவிட்டு அதை ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, பிஆர்எஸ்ஸு, அதான் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு, இந்த மாதிரி. அதே மாதிரி ரெவன்யூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நிறைய கொஷின் வரும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவன்யூ ரிசிப்டா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் ரிசிப்டா, இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேலார் ரிட்டர்ன் பேசிஸில் வர்றது வந்து ஈஸியாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஆவரேஜ் டியூ ரேட்டு, அக்கௌண்ட் கரண்ட்டு, இந்த மாதிரி ஈஸியாக வர சம்பளம் முதல்ல போடுங்க. முதல்ல பி கான்ஃபிடென்ட், அவ்வளோதான். முதல்ல நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பேசாமல் யாரையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக எழுதிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன கொஷின்லாம் எழுதி அந்த டைம்குள்ளே முடிக்கிறமான்னு பார்க்கணும். நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணல அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு டைம் இருக்காது. நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப்பு, இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் கடைசியாக பார்த்துக்குங்க. ஈவன் அதில் சில நேரங்களில் 15 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்லாம் கூட வரும். இருந்தால் கூட இந்த சின்ன கொஷின் முதல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிம்பாங்க. முதல்ல நல்ல கொஷின், தெரிஞ்ச கொஷின் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அப்படி அட்டன் பண்ணிட்டு கஷ்டமாக இருக்கிற கொஷினை கடைசீட்டில் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பர் 1. இப்படியே நீங்கள் இந்த 3 ஹவர்ஸில் எல்லா கொஸ்டினையும் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ரிவிஷன் போடுறதும் இதே டைப்பில் ரிவிஷன் போட்டுட்டு என்ன பேசிக்கு, ஆவரேஜ் டியூ ரேட்னா என்ன ஃபார்மெட், அக்கௌண்ட் கரண்ட்னா என்ன ஃபார்மெட், அந்த மாதிரி படிச்சுட்டு கடைசி டைமில் நிறைய படிச்சு போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் 1. 2வது பேப்பர் என்ன பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் லா அண்ட் தென் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். அப்போ பிஸ்னஸ் லா, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், இப்போ வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸும் சேர்ந்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆக பிரிச்சுக்கணும். அப்போ இதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ், அதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ். அப்போ பிஸ்னஸ் லாவில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் எது ஈஸியாக இருக்கோ அதுலேயும் அட்டன் பண்ணணும். ஆர்டிபி நீங்கள் படிச்சிருப்பீங்க, சஜஸ்டடு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய கிராஷ் ரிவிஷன் ஆன்சர் சீட்டெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். கிராஷ் ரிவிஷனுக்கு உண்டான வீடியோஸ்லாம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த கேஸ் ஸ்டடியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணனா, ஒரு இதை படிக்கும்போது சுச்சுவேஷன் என்ன, நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை படிங்க. படித்ததுக்கப்புறம் இது எந்த ஆக்டில் வருது, சேல் ஆஃப் ஆக்ட்ஸில் வருதா, சேல் ஆஃப் கூட்ஸில் வருதா, இல்லை கான்ட்ராக்டில் வருதா, இல்லை எல்எல்பியில் வருதா, இல்லை கம்பெனிஸ் ஆக்டில் வருதா, சரி அப்படின்னு பார்த்துட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ அந்த ஆக்டில் எந்த செக்ஷன் இது கவர் ஆகுது 2வது டிசைட் பண்ணுங்கள். 3வது இது சம்மந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த கோர்ட்டு கேஸில் இது சம்மந்தமாக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். சரி, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கொஸ்டினில் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆக்ட் பிரகாரம், இந்த செக்ஷன் பிரகாரம், இந்த கோர்ட்டு கேஸ் பிரகாரம் இந்த மாதிரி முடிவு வரணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்குது, அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஓன் இங்கிலீஷில் எழுத பழகுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் கொஸ்டின் வருமா வராதா அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினும் வரும்.
டைரக்ட் கொஸ்டினில் என்ன வரணும், அந்த வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், வேஜினிங் அக்ரிமெண்ட், இன்சூரன்ஸ் அக்ரிமெண்ட், கண்டிஜன் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி கோசி கண்டிஜன் கான்ட்ராக்ட்டுக்கும் கோசி கான்ட்ராக்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன. அப்புறம் டெலிவரியில் 2 டெலிவரி இருக்குது, அது என்ன டெலிவரி. அப்போ எக்ஸிக்யூஷன் டெலிவரியில் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவல் டெலிவரி, இது கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, அது மாதிரி என்ன டிஃபரன்ஸு. அப்போ என்ன டிஃபரன்ஸ் கேட்குறாங்களோ அதில் வந்து இன்னும் கூட இந்த ஆஃபர், இன்விடேஷன் டு ஆஃபர், அதை கொஞ்சம் படித்து வச்சுங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். 5 பாயிண்ட் மனசில் வச்சுருப்பீங்க, அந்த 5 பாயிண்ட் எழுதுறீங்கன்னா ஃபுல் மார்க் வந்துடும். அது ஒன்று பார்த்துங்க. அப்போ இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்டில் டாக்ட்ரின் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட் அதை நம்ம விட்டுருக்கோம். அதாவது நம்மளதில் வந்து சில இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் விட்டுருக்கோம். நீங்கள் அதை படிச்சிங்கன்னாவே அதில் கோர்ட்டு கேஸ்லேருந்து செக்ஷன்லேருந்து எல்லாமே வரும். ஷார்ட்ஸில் டாக்ட்ரின் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, கேவட் எம்டார்னா என்ன, டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ராவைட்ஸ்னா என்ன, டாக்ட்ரின் ஆஃப் பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன நேற்று விட்டோம். அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தரவாக படிச்சுட்டு அழகாக க்ளீனாக இங்கிலீஷில் ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை தப்பு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா எழுத பழகிங்க. அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, டைரக்ட் ஸ்பீச்சு, டென்சஸ்ஸு, மாடல்ஸு, இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுருப்பீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 8-10 மார்க்கு மேலே இருக்குது. அதில் நீங்கள் என்ன கம்யூனிகேஷனில் என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன இருக்குது, ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஏதாவது தியரி போர்ஷன் தான் அதை பார்த்து வச்சுங்க. மற்றபடி உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, அதெல்லாம் என்ன தெரிஞ்சதோ அதெல்லாம் எழுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோட் மேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. நோட் மேக்கிங் நம்ம ஒரு வீடியோ இருக்குது, கடைசி செமத்தில் அதை பார்த்துட்டு போயிடுங்க. நோட் மேக்கிங்னா என்னென்ன பண்ணணும், எப்படி ஹெட்டிங் எப்படி பிரிக்கணும், சப் ஹெட்டிங் பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், சர்க்குலருக்கு வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு தெரியும். நல்ல பேராகிராஃபை படிச்சுட்டு அதில் எத்தனை கொஸ்டின், அதுக்கு என்ன எப்படி ஆன்சர் பண்ணணும் அதை பண்ணுங்கள். ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் ப்ரிசிஸ் ரைட்டிங்கில் 1/3 சுருக்கி அந்த மீனிங் மாறாத மாதிரி பண்ணணும். ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், டைம் இருந்தால் 2யும் போட்டு பண்ணுங்கள். அடுத்தது லெட்டர் ரைட்டிங், பயோடேட்டா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேட்குறது. உங்களுக்கு பயோடேட்டா எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இங்கிலீஷில் நீங்கள் எல்லாம் +2ல் நீங்கள் இங்கிலீஷ் படித்தது தான் மேக்ஸிமம் வரும். அது மாதிரி நீங்கள் பார்த்து அதை பண்ணிக்கிங்க. அதுலேயும் நம்ம பண்ணிடலாம். 3வது பேப்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் 3 இருக்குது. இதில் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த மேத்தமெட்டிக்ஸில் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டைம் வேல்யூ ஆஃப் மணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா கூட இந்த 1 நாள் 2 நாள் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியில் நீங்கள் கம்ப்ளீட்டாக, நான் எல்லாமே 4 எக்ஸசைஸ் இருக்குது, 4க்குமே நான் வீடியோ விட்டுருக்கேன். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக பாருங்கள். டைம் வேல்யூ ஆஃப் மணியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்யூட்டியில் ரெகுலர் இருக்குது, இமிடியேட் இருக்குது. இந்த ரெகுலரில் இமிடியேட்டில் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன, ஃபியூச்சர் வேல்யூ என்ன, அவ்வளோதான். சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஏறத்தாழ 18 to 20 மார்க்ஸ் இருக்குது. அதை முதல்ல கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்கில் 20 மார்க்ஸ் இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங்கில் 20 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் சிஸ்டம் ரொம்ப ஈஸி. அப்போ கோடிங்கில் முதல்ல ஏ வருது, பி வருது, சி வருது, அடுத்தது என்ன டி வரும். அந்த மாதிரி கோடிங்கை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோடிங்கை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா டைரெக்ஷன் வரும். எந்த டைரெக்ஷன், நார்த்தில் போகிறாரா, வெஸ்ட்டில் போகிறாரா, அதில் போகிறாரா, அந்த டைரெக்ஷன் பாருங்கள். 3வது பிளட் ரிலேஷன் அப்படின்னு வரும். அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வரும். இந்த 4லையுமே பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் இருக்குது. முதல்ல சிலோஜிசம்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. அப்போ இது 4மே இருக்குன்னா ரொம்ப ஈஸி. இந்த 20 மார்க்ஸ் அப்படியே எடுத்துடணும். இதில் 20 மார்க்ஸ் அப்படியே எடுத்துடணும். அதே மாதிரி நான் சொன்ன டைம் வேல்யூ அப்படி அப்படியே எடுத்துடணும். மேத்தமெட்டிக்ஸ், இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கேன்னா மேத்தமெட்டிக்ஸில் சிம்பிளாக இருக்கிற ரேஷியோவில் என்ன வரும் உங்களுக்கு, காம்பவுண்ட் ரேஷியோ, அது இந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. அதாவது குவாட்ரேட்டிக் சின்ன ரேஷியோஸ் வரும். அதாவது அந்த மாதிரி சின்ன ரேஷியோஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுங்க. அதாவது ரேஷியோஸு, ப்ரொப்போர்ஷன்ஸு, இண்டைசஸு, லாகிரதம், இது 4க்கும் எக்ஸசைஸ் சொல்யூஷன் நம்ம விட்டுருக்கோம். அதை நீங்கள் படிச்சுங்க. அது இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன்லாம் தெரியல அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக மேத்தமெட்டிக்ஸ் போயிடலாம். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு தெரியும் என்ன கிளாஸ் இன்டர்வல்னா என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், மிட் வேல்யூனா என்ன பார்த்தீங்களா, கிளாஸ் மார்க்னா என்ன, மிட் வேல்யூ என்ன, கிளாஸ் இன்டர்வல் என்னென்ன, அப்பர் வேல்யூனா என்ன, லோயர் வேல்யூனா என்ன, அதுலேருந்து குமுலேட்டிவ்னா என்ன, நான் குமுலேட்டிவ் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்தது ரேஞ்சுனா என்ன, ரேஞ்சு தெரியும். அப்புறம் ரேஞ்சு பார்க்கணும், குவார்டைல் டிவியேஷன், அப்புறம் மீன் டிவியேஷன், மீடியனு, மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, டிசைலு, பர்சன்டைலு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சிம்பிள் அதெல்லாம் வரும். சின்னதாக தான் கொடுத்து வருவாங்க. ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. எல்லா ஃபார்முலாவும் மேத்தமெட்டிக்ஸில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லாத்துலேயும் ஃபார்முலா வந்து நாங்கள் 200-250 ஃபார்முலா எழுதி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கார்லேஷன் தெரியும், ரிகர்ஷன் தெரியும், அப்புறம் ரேங்க் கார்லேஷன் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. ப்ராபபிலிட்டி,
இதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் அதை நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி ஹவு டு கிராக் அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா மொத்தமாக அட்லீஸ்ட் ஒரு 60 கொஷினாவது நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணணும். மீதி ஒரு 20-25 கொஷின் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு டவுட் வந்ததுன்னா டைலமாவில் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது இதுவாக இருக்குமா இறைவனை வேண்டிட்டு ஏதாவது ஒன்று டச் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி மினிமம் 60-70 கொஷின் வந்து நீங்கள் டைரெக்டாக அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ் மார்க் 40 வரும். 40 சில பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் ஓவரால் அக்ரிகேட் எடுத்துகிட்டு மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் 30-25 இந்த மாதிரி வாங்கிடுறாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன் லாஜிக்கல் ரீசனிங், டைம் வேல்யூ ஆஃப் மணி, இது ரெண்டும் மஸ்ட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இடத்துல 40 மார்க்ஸ் வருது. இந்த ரேஷியோஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய படிச்சுட்டு அங்கே போய் தலையை பிச்சுக்கிறத விட அழகாக படிச்சுட்டு எப்படி மார்க் வாங்கணுங்கிற மெத்தடோட நீங்கள் போய் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்துடும். அடுத்த பேப்பர் உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் எக்கனாமிக்ஸ். ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் அடுத்த தடவை. இந்த தடவை தான் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் கமர்ஷியல் நாலேஜ் இருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸ் கமர்ஷியல் நாலேஜில் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் +2ல் படித்த இந்த இது காமர்ஸ்னு வருது பார்த்தீங்களா, அதில் தான் சோல் ட்ரேடர் என்ன, பார்ட்னர்ஷிப் என்ன, இண்டு அன்டிவைடட் ஃபேமிலின்னு என்ன, கம்பெனின்னு என்ன, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு என்ன, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரும். அது என்னங்கிறது நீங்கள் எழுதி ஏ பார்ட்டு தான், அதனால் அதுலேயும் பிரச்சனை இல்லை. இந்த கடைசி 2 வந்து உங்களுக்கு என்ன டைம் வந்து உங்களுக்கு 2 hours தான் கொடுப்பாங்க. நல்லா பார்க்கணும். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போதும் அக்கௌண்டன்சியில் நீங்கள் பார்க்கும்போது 1 நிமிஷம், அதாவது இந்த 2 hours டெஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கடைசி 2, அது 2க்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் அலாட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா 100 கொஷின் எழுதணும் 200 நிமிஷத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 20 செகண்ட் தான் இருக்குது. அப்போ ஒரு கொஷினுக்கு அதுக்கு மேலே நீங்கள் அலாட் பண்ணக்கூடாது. ஒரு கால் 4 நிமிஷம் 5 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 30-35 கொஷின் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ண முடியாது. அதனால் அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி தான் இந்த பேப்பர்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், 1 நிமிஷத்துக்கு மேலே அலாட் பண்ணக்கூடாது. அப்போ இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் எக்கனாமிக்ஸில் அப்படின்னா டிமாண்ட் என்ன தெரியும், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன தெரியும், ஈக்குலிபிரியம் என்ன தெரியும், ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்னு என்னன்னு தெரியும். இது எல்லாத்துக்குமே நமக்கு 100கணக்கான வீடியோஸ் நம்ம இது இட்டிருக்கோம் விஎஸ் அகாடமியில். அதெல்லாம் ஒன்று விடாமல் பாருங்கள். அதில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன, மற்றபடி மேக்ஸிமம் நீங்கள் ட்ரேடு சைக்கிள்னு ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. பெஸ்டில் அனாலிசிஸ், ஸ்வாட் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் கமர்ஷியல் நாலேஜில் பார்த்துங்க. அப்போ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த தடவை ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம். அதை கிராக் பண்ணலான்னா அந்த டிஃபிகல்ட்டிஸில் நீங்கள் ஓவர் கம் பண்ணி நீங்கள் எழுதிட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். எங்களுடைய விஎஸ் அகாடமி மேலே சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எழுதுகிறவங்க எத்தனை பேரும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் நம்மக்கிட்ட போயிட்டு இருக்குது. மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் 9 o'clock வரைக்கும் நடக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள்.